வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? டேஸ்ட்டும் செமையாக இருந்ததுங்க. இது எப்படி எங்கள் ஸ்டைலில் பண்ணுறோன்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரியாணினாலே ரைத்தா இல்லாமையா, அதனால் ரைத்தாவும் வந்தாச்சு, முட்டையும் வந்தாச்சு. கார முட்டை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கட்லெட். இந்த கட்லெட் எப்படி செய்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை இங்கே டைட்டில் மேலே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா. எங்கள் வீட்டில் பிரியாணினாலே சால்னா இல்லை குருமா இருக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கோம். ரசம், தயிர். ரசம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இல்லாமல் சாப்பாடே இருக்காதுங்க. அதுக்கப்புறமா தயிரும் எப்பயுமே இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக புதினா தொக்கு. எங்கள் வீட்டில் தொக்கு, தொகையல், ஊறுகாய் இது இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஊறுகாவை அவாய்ட் பண்ணுன்றதால ஆல்டர்னேட்டிவாக இந்த தொக்கும் தொகையிலும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு தொக்கு தொகையல் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.